காலைதோறும் புதியவை. நஷ்டப்படுத்த வேண்டாம். ஏப்ரல் 3. நீங்களே அநியாயம் செய்கிறீர்கள், நஷ்டப்படுத்துகிறீர்கள், சகோதரருக்கும் அப்படி செய்கிறீர்களே. 1 கொரிந்தியர் 6:8. நாம் அனைவருமே வங்கி சேவைகளை பயன்படுத்துகிறோம். முன்னொரு காலத்தில் பெரும்பாலானவர்களிடம் வங்கி கணக்கு இருக்காது. ஆனால் இந்த நவீன காலத்தில் சம்பளம், அரசாங்க உதவிகள், அரசாங்க மானியங்கள் போன்றவைகள் நேரடியாக வங்கி கணக்கிற்கு அனுப்பப்படுவதால் வங்கி கணக்கு எல்லாருக்கும் அவசியமாகிவிட்டது. அது மாத்திரமல்லாது, ஒரு காலத்தில் சேமிப்பு பணங்களை வீடுகளிலேயே ஏதாவது ஒரு முறையில் வைக்கும் பழக்கம் இருந்து வந்தது. ஆனால் இப்பொழுது அநேகர் தாங்கள் சேமிக்கும் பணத்தை வங்கிகளில் தொடர் வைப்பு தொகையாகவோ, சேமிப்பு கணக்கிலோ அல்லது நிரந்தர வைப்பு தொகையிலோ சேமித்து வைக்கின்றனர். இதனால் தாங்கள் சேமிக்கும் பணத்திற்கு வருடாந்திர வட்டியும் பெறுகின்றனர். சேமிப்பு பழக்கம் ஒரு நல்ல பழக்கம். இதை நம் சிறுவர்களுக்கு கற்றுக் கொடுப்பது நல்லது. சோம்பேறியே, நீ எறும்பிடத்தில் போய் அதன் வழிகளை பார்த்து ஞானத்தை கற்றுக்கொள். அதற்கு பிரபுவும் தலைவனும் அதிகாரியும் இல்லாதிருந்தும் கோடை காலத்தில் தனக்கு ஆகாரத்தை சம்பாதித்து அறுப்பு காலத்தில் தனக்கு தானியத்தை சேர்த்து வைக்கும். நீதிமொழிகள் 6:6-8 வரை. ஒருவேளை நாம் பணத்தை சேமித்து வைத்திருக்கும் வங்கி திவாலாகிவிட்டால் என்ன நடக்கும்? சேமித்த பணம் கிடைக்குமா, கிடைக்காதா? இப்படி நடப்பதற்கு வாய்ப்புகள் இருப்பதால் எல்லா வங்கிகளும் கண்டிப்பாக தங்களது வங்கி சேமிப்புகள் அனைத்தையும் மத்திய அரசின் நேரடி கண்காணிப்பில் இயங்கும் காப்பீடு நிறுவனத்தில் காப்பீடு செய்து வருடா வருடம் அதற்கான தொகையை செலுத்த வேண்டும். எனவே ஒரு வங்கி எதிர்பாராத விதமாக திவாலாகிவிட்டால் நம்முடைய சேமிப்பு 5 லட்சத்திற்கு குறைவாக இருந்தால் முழு பணமும் கிடைக்கும். பொதுமக்கள் நஷ்டப்படக்கூடாது என்று ஒரு அக்கறையோடு மத்திய அரசாங்கம் செயல்படுகிறது. நாம் நம் குடும்பத்திலோ, ஸ்தாபனங்களிலோ, சபைகளிலோ பணத்தை கையாளும் பொறுப்பை வகிக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படுகிறது. அச்சமயங்களில் பணத்திற்குரியவர்கள் எந்த விதத்திலும் நஷ்டமடையக்கூடாது என்ற உயரிய எண்ணத்தில் வாழ்கின்றீர்களா? அல்லது பணத்தை பொறுப்பற்ற முறையில் கையாண்டு நஷ்டத்தை உண்டு பண்ணுகிறீர்களா? நம்மால் எவருக்கும் நஷ்டம் வரவே கூடாது. உண்மையாகவும் முன்னெச்சரிக்கையாகவும் செயல்படுவோமா? கொஞ்சத்திலே உண்மையாயிருந்தால் அநேகத்தின் மேல் உன்னை அதிகாரியாக வைப்பார். ஜெபம். பிதாவே, நாங்கள் உண்மையுள்ள உக்கிரானக்காரர்களாக இருந்து நஷ்டம் வராமல் காக்கப்பட உதவி அருளும். ஆமேன்.